वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत ராட்சசாந்தகம். வேதங்களெல்லாம் ஸ்ரீ ராமாயணமாக திருவதாரம் பண்ணி வேதவேத்யனான பிரம்மத்தை பற்றி அவனே ராமனாக பிறந்தான் என்கிற அவன் வைபவத்தை சொல்ல வந்தான். ராமச்சந்திரன் அவதரித்து சீதாதேவியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார். அந்த சரித்திரங்களை எல்லாம் பாலகாண்டத்தில் அனுபவித்தோம். மேலே அயோத்தியா காண்டத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேணும் என்று தசரதன் ஆசைப்பட்டதையும், ஆனால் அது நடக்காதபடிக்கு கைகேயி 2 வரங்களை பெற்று அதன் மூலம் பரதனுக்கே பட்டம், ராமனுக்கு கானகம் என்று பெற்றுக்கொண்டதையும் கண்டோம். ராமனும் ஊராரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு தன் நகரில் நின்றும் நீங்கினான். அக்ரத பிரயௌ ராமஹா சீதாமத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம என்று ஸ்லோகம். முதலில் ராமன் நடக்க, நடுவில் சீதை நடக்க, கடைசியாக லக்ஷ்மணன் நடந்து செல்கிறார். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ என்று ஆழ்வார் பாடுகிறார். ராமனுடைய திருவடிகளை நோக்குங்கால் இது காடுமேடுகளிலே நடக்கக்கூடிய திருவடிகள் அல்ல. இது மெல்லணையிலே துயின்று பக்தர்களுடைய தளிர் போன்ற திருக்கரங்களாலே வருடிவிட்டு கைங்கரியம் பண்ண வேண்டிய திருவடிகள். அது போய் காட்டிலேயும் மேட்டிலேயும் சரள கற்களிலேயும் ரத்தம் பொத்து கொண்டு வர ராமன் நடந்திருக்கிறான். நகரத்தை விட்டு ராமன் நீங்குகிறான்கிறதே மக்களாலே தாங்க மாட்டாமல் ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத, நான்மாடத் துறையும் பூசை அழுத, பசுமாடுகள்லாம் தெருவுக்கு வந்து அழுதன, கன்றுக்குட்டிகளெல்லாம் பால் குடி மறந்து வந்து அழுதன. வீட்டில் இருக்கிறவா வெளியில போனா பூனைக்கு கொண்டாட்டம், உள்ளே போய் குடிக்கும். ஆனால் நாம நகர விட்டு போகும்போது பூனைகளும் வாசலுக்கு வீதிக்கு வந்து இப்படி ராமன் புறப்பட்டு போகிறானேன்னு அழுதன. ஆக திரியக்கு ஸ்தாவர ஜங்கம மனுஷ்ய தேவ வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வருத்தப்பட்டார்கள். ராமன் முதலில் குகன் இருந்த இடத்துக்கு போய் அவனோடு தோழமை கொண்டார். குகனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். குகப்பெருமானிடத்தே ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் பொழுது விடிந்தவாறே குகனே கங்கக்கரையை தாண்டி கொண்டு போய் விட்டான். ஒரு நாள் ராத்திரி ராமன் அங்க குகனிடத்துல சயனிச்சிருக்கிறச்சே லக்ஷ்மணன் தூங்காமல் வில் பிடித்து பிரதட்சணமாக வந்து காத்து கொண்டிருந்தான். ராமனும் சீதையும் கீழே தூங்கிட்டு இருக்கார். லக்ஷ்மணன் ஜாகரூகனாய் தூங்காமல் அவர்களுக்கு என்ன வந்துடுமோன்னு பார்த்து கொண்டிருந்தான். குகனுக்கு துளி சந்தேகம் தோற்றிற்று. ஏன் லக்ஷ்மணன் தூங்காம இருக்கிறான்? அவனு ராஜகுமாரன் தானே. ஒருவேளை பரதன் நாட்டை பறித்தான், இலக்குவன் உயிரை பறித்து விடுவனோ என்று குகன் நினைத்தான். அவன் நினைக்க வேண்டியது தேவையே இல்லை. ஆனா ராமனை பார்த்தவுடனே மனசு உருகி போய் அப்படி நினைத்து லக்ஷ்மணனை பார்த்து குகன் சொல்லுகிறான், இயம் தாத்த சுகசையா துவதர்த்தம் உபகல்பிதா. ஏ பிள்ளாய் லக்ஷ்மணா, உனக்காக ராமனுடைய திருவடி பக்கத்திலே படுக்கை விரித்திருக்கிறேன், நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆனா லக்ஷ்மணன் மறுக்கிறான். கதம் தாசரதௌ பூமௌ சயானே சகசீதையா சக்யா நித்ரா மயா லப்தும் ஜீவிதம் வா சுகானிவா. ராமன் கீழே படுத்து நான் பார்த்தது கிடையாது.
ஆனால் இப்போது படுத்திருக்கான். அவன் படுத்தாலும் என்னுடைய மதனியார் கீழே படுத்து நாம் பார்த்தது கிடையாது. அவள் பிறந்ததோ ஜனக குலம், புகுந்ததோ தசரத குலம். அவள் போய் பூமியில படுத்து இருக்கிறத பார்த்துட்டு இக்கண்களுக்கு தூக்கம் வாராது. இனிமே திரும்ப இவா ஊருக்கு போகணும், அவர்களுடைய சக்கரவம்சத்திலே படுக்க வேணும், அப்பதான் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் என்று உறுதியாக சொன்னான் இலக்குவன். இப்ப குகன் பார்த்து சொல்றார், இன்னும் அவனுக்கு சந்தேகம் வலுத்துடுது. எப்ப நான் தூங்க மாட்டேங்கிறானோ அப்ப ராமன் தூங்கிட்டு இருக்கிறச்சே தான் அடிச்சுட்டான்னா என்று நினைத்து கொண்டு லக்ஷ்மணன் எங்கெங்க காலடி வைக்கிறானோ அங்கங்கெல்லாம் இவனும் பின்னாடி காலடி வச்சே சுத்தி வந்துட்டு இருக்கான். ராமனை சுத்தி இலக்குவன் நடக்க, இலக்குவனை சுற்றி அவன் போன இடத்திலேயே குகன் நடந்துட்டு இருக்கான். குகனுக்கு சிஷ்யர்கள் வேடர்கள் நிறைய பேர் இருக்காள் இல்லையோ, அவளும் தோணித்துலாம் என்னத்துக்கு குகன் ராத்திரி முழுக்க தூங்காத இருக்கா? குகனுக்கு ஆச்சாரமோ அனுஷ்டானமோ உயர்ந்த குலப்பிறப்போ கிடையாது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்ன திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 50 பாசுரங்கள் திருவரங்கத்துக்கு சமர்ப்பித்தார். அதுல இது ஒரு பாசுரம். ஏழை ஏதலன் கீழ்மகன், உயர்ந்த குலத்துல பிறக்கலை, ஞானமில்லை அனுஷ்டானமில்லை, இது எதுவும் இல்லாத குகன் போய் எதுக்கு லக்ஷ்மணனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் ஏதானும் தப்பு பண்ணிடுவனோ என்று குகனுடைய தொண்டர்களுக்கு சந்தேகம் வந்துட்டு அவன் கால வச்ச இடத்துல இவா வச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான். 2 பேர் மட்டும் சொஸ்தமா தூங்கிட்டு இருக்கான். மீச்ச எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி ராத்திரி முழுக்க நடந்துட்டே இருக்கான். லக்ஷ்மணன் நடக்கிறார், அடுத்து குகன் நடக்க, அடுத்து குகனுடைய பரிகரம் நடக்கிறது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் விசாரித்து கொண்டு என்னத்தினால இந்த மாதிரி நடக்கிறது, இவாளுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? லக்ஷ்மணன் நடக்கிறது வாஸ்தவம், என தம்பி அவன் ரட்சிச்சாரன். மற்ற பேர் எதிர்க்கப்படி நடக்கிறார்கள் என்றால் ஒரு நாள் முகத்திலே விழித்தாரே வடிவழகு படுத்தும் பாடுன்னு சாதித்தார். ராமனுடைய முகத்துல ஒரு நாள் நம்ம விழிச்சிருந்தோம்னால் அது படுத்துற பாடு வைக்கிற துடிப்பு தான் இது தனி. அது வேடனா இருக்கட்டும், வேடுவச்சியா இருக்கட்டும், ராட்சசியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ராமனுடைய திருமண்டலம் அனைவரையும் ஈர்த்து தன்னிடத்துல பரிவு கொள்ள வைக்கும். அதனாலதான் இரவு முழுக்க ரட்சிச்சிட்டு இருந்தார்கள். மறுநாள் குகன் ஏற்றி அமர்த்தி வைத்தான். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு மெதுவே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அவரிடத்தில் எங்க தங்கலாம்னு ராமன் வழிகட்டான். சிறிது தூரம் நடந்து போறாமா மந்தாகினி நதிக்கரையிலே சித்திர ஊடம்ங்கிற ஊர் வரும். ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம். அங்க போய் நீ சுகமே இருக்கலாம், உன்னுடைய மிச்ச ஆண்டுகளை கழிக்கலாம், தெய்வ சங்கல்பம் இருந்தால் அப்படின்னு பரத்வாஜர் சொல்லி அனுப்பிச்சுட்டார். ராமனுக்கு தோணித்து எப்ப இப்படி சொன்னாரோ அநேகமா நாங்க இருக்க போறதில்லை அப்படின்னு நினைச்சுட்டே தான் ராமனே புறப்பட்டு போனான். அந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மான அர்த்தத்தை வால்மீகி சொல்றார். அதாவது சித்திரக்கூட்டத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வால்மீகியை சந்தித்து அவரிடத்திலே வழி கேட்டு கொண்டுதான் சித்திரக்கூடத்துக்கு போனான்னு இருக்கு. அப்ப வால்மீகி ஆசிரமம் அங்க இருந்திருக்கு. ஆனா நான் முதல் நாள் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன், கான்பூருக்கு பக்கத்துல பிட்டூர் இருக்கு, அங்கதான் வால்மீகி ஆசிரமம்னு சொன்னேன் இல்லையோ. இப்ப கான்பூர் பக்கத்துல இருக்கா இல்ல இது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தினுடைய எல்லைக்கோட்டில் இருக்கு சித்திரக்கூட்டம். இது இன்னும் கிழக்கே, அது இன்னும் மேற்கே, அது இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு சந்தேகம் வரும். ராமாயணம் எழுதுவதற்கு முன்பாக வால்மீகி சித்திரக்கூடத்துக்கு பக்கத்துல தான் இருந்தார். அதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய ஆசிரமத்தை மாத்திண்டு விட்டூர் பக்கம் போறார். அவர் அங்க போனது மட்டுமல்ல, 3வது இடத்துக்கு போனார் அவர். ஏன்னா இன்னொரு கதை சொன்னேன் சொல்லி, லவகுஷர்கள்லாம் ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. 3-4 நாள் கழிச்சு குழந்தைகளை பார்க்கணும், ஆச்சாரியனை பார்க்கணுங்கிற ஆசை ராமனுக்கு வந்தது. பரதா போய் அழைச்சினுவான்னு சொன்னார். உடனே சட்டென்று போய் அழைச்சின்னு வந்துட்டார் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். சட்டென்று போய் அழைச்சின்னு வர்றதுக்கு விட்டூர்ல இருந்து அயோத்திக்கு எல்லாம் அழைச்சின்னு போக முடியாது. மேலும் ராமன் அயோத்தியில கூட இல்லை, நைமிஷாரண்யத்துல தான் நடந்தது. யஜ்ஞசாலை ராமனுக்கு நைமிஷாரண்யம்ங்கிறதையும் சொன்னேன். அங்கதான் யஜ்ஞத்தின் போது இந்த குழந்தைகள்லாம் வந்து பாடிட்டு இருக்கா. அப்ப நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல இருக்கா, எங்கேயோ இருக்கே கான்பூர் நமக்கு தோணும். அவர் அங்கிருந்து எழுதிந்தவர் குழந்தைகள் ஒரு ஊரா பாடிண்டே போனாலும் இல்லையோ, பாடிண்டே இடத்தை மாத்திட்டு நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல வந்துட்டார் அவர். ஏன்னா அது பக்கத்துல ரிஷிகள் கணங்கள் அதிகம். அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் சொல்லி சொல்லி இவர்களுக்கு நான் பழக வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு கூட்டின்னு வந்தார். அப்ப வால்மீகி 3 இடத்துல இருந்திருக்கார். ராமன் உள்ள போறதுக்கு முன்னாடி சித்திரகூடத்தினுடைய வாசல்ல இருந்திருக்கார். ராமனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் ஆற சமயத்துக்கு
கான்பூருக்கு பக்கத்துல பிட்டூர்ல இருந்திருக்கார். அப்புறம் தான் இந்த கதையை எழுதியிருக்கார். பிரம்மா வந்தது அந்த இடத்துல தான். அப்புறம் 3வது இடம் இந்த கதையை எழுதி உலகத்துல பிரச்சாரம் பண்ண போகும்போது அப்ப நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல வந்திருக்கார். இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா இந்த 3 ஆசிரமத்தையும் சேவிக்கலாம். சித்திரகூடத்துக்கு வெளியிலயும் வால்மீகி ஆசிரமம் இருக்கு, சேவிக்கலாம். கங்கை நதிக்கரையிலே கான்பூர்ல இருந்து ஒரு 40 மைல் தூரம், அங்கேயும் சேவித்துக் கொள்ளலாம். நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துலயும் ஆச்சரியமான வால்மீகி ஆசிரமம். இந்த குழப்பம்லாம் வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் கதைன்னு சாதாரணமா சில பேர் சொல்லிட்டு கொடுவா. இதுல இருக்கிற ஒன்னொன்னு ரொம்ப தூரம் பெரியோர்கள்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கா. இது எந்தெந்த இடத்துல எது எது இருக்கு நேரம் போய் பார்த்தா நம்பிட்டு போறோம். வேற ஒன்னும் இப்போ சாட்சியே தேவை கிடையாது. ஆகையாலே சித்திரகூடத்துல நுழையத்துக்கு முன்னாடி வால்மீகி இடத்துல அனுமதி பெற்று ராமன் வந்து இருந்தான்ங்கிற வரைக்கும் அந்த காட்சி. அந்த கதையை அங்க விட்டுட்டோம்னா இன்னும் அயோத்தியிலே தசரதனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லையோ. பிள்ளைகள் வேற ஊர்ல இல்லை. பரதனும் சத்ருகனும் கேகே ராஜ்யத்துக்கு போயிருக்கார்கள். தசரதனுக்கு தாங்க மாட்டாமல் ஓன்னு அழத்துக்கு தொடங்கினான். குகேன சாத்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா எதிமாம் ராமஹ புனഃசப்தாபயேதிதி. குகனிடத்திலிருந்து ஓடத்துல ஏறிண்டு அந்த பக்கம் ராமன் போனான் இல்லையோ. 2 நாள் சுமந்திரன் இக்கையிலேயே தேர வச்சிருந்து நின்னான். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆசையா எதிவா ராமஹ புனഃசப்தாபயேதிதி. ராமன் அக்கறைக்கு போட்டோம். இது வரைக்கும் அவன் இறங்கி நடந்து பழக்கம் இல்லை. நான் தான் தேர் ஓட்டியிருக்கேன் ராமனுக்கு. அந்த பக்கம் போய் இறங்கின உடனே ஏதோ தெம்புல சொல்லிட்டு போயிட்டான் ராமன். ஆனா அவனால நடக்கிறதுக்கு முடியாது. ஒரு 10 அடி நடந்த உடனே கால் வலிக்க போறது. சீதா கால் வலிக்கும். உடனே சுமந்திரா தேர கொண்டான்னு சத்தம் கேட்கும். அதனால குஹனை இந்த பக்கம் நிறுத்தி வச்சுட்டு இருக்கா. குஹா இது விட்டுட்டு வந்துட்டு இல்லையோ, அங்கேயிருந்து சத்தம் கேட்கும் பார். அப்ப படகு எடுத்து நம்ம தேர் எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் நின்னான். ஆனா காதல ஒலியே கேட்கல. 2 நாள் தான் நின்னான். ஆசையா எதிவா ராமஹா புனഃசப்தாபயேதிதி. காதல ஓசை விழலே. சரி, இனிமே அவன் கூப்பிட போறதில்லை, நம்மை கைவிட்டு விட்டான் அப்படிங்கிற நினைப்போடே சுமந்திரன் திரும்பி வந்து விஷயேதே மகாராஜ மகாவியசன கரிசிதாக அபிவிருக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்ச. தசரதா உன் நாட்டு செய்தி சொல்லுகிறேன் கேள். விஷயேதே மகாராஜ ராமவியசன கரிசிதாக. ராமனிடத்திலேருந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டபடியாலே எல்லா மரங்களும் பட்டு விழுந்துட்டுனான். தசரதன் சந்தேகத்தோட கேட்கிறான், ஒருவேளை இலையுதிர் காலமோ இல்ல தோட்டக்காரர் ஒழுங்கா ஜலம் கொட்டலையோ ஏதுன்னு கேட்டான். சப்தத்துல சம்ஸ்கிருதம் கூட மறந்து போட்டியா தசரதா. விஷயேதே மகாராஜ ராமவியசன கர்த்திதாக அபிவிருக்ஷா பரிமலானாக. விருக்ஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாலே அதனுடைய பாத்தியில் கழுத்தளவு தண்ணீர் நிரம்பி இருக்கிற மரத்துக்கு தான் விருக்ஷான்னு சொல்ல முடியும். வளர்ந்து கிடக்கிற மரத்துக்கு விருக்ஷ சப்த பிரயோகம் வாராது. கிளியே சொன்ன இந்த பாஷை ரொம்ப அழகார பாஷை, வசத்தியான பாஷைன்னு. ஜலம் இல்லாத மரத்துக்கு பேருண்டு, ஜலம் இருக்கிற மரத்துக்கு பேருண்டு, இலை இருக்கிற மரத்துக்கு பேருண்டு, இலை உதிர்ந்த மதத்துக்கு பேருண்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு சப்த தேகம்னு சொல்றோம், சரீரம்னு சொல்றோம். ரெண்டுத்துக்கு நம்ம உடம்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், உடல் ஆக்கேன்னு. ஆனா தேகம்னா அர்த்தம் வேறே, சரீரம்னா அர்த்தம் வேறே. வளருவதற்கு தேகம்னு பேரு, இழைக்கிறதுக்கு சரீரம்னு பேரு. யாரான ஒருத்தரை பார்த்து போன தினம் பார்த்ததுக்கு இப்ப பெருத்தாப்பில் இருக்கலான்னா தேகம் தான் என்னணும். யாரான பார்த்து இழைச்சாப்பில் இருக்கலான்னு சரீரம் தானேன்னு சொல்லணும். அதனால பெருக்கச்சே சரீரம் சொல்லக்கூடாது, இழக்கச்சே தேகம்னு சொல்லக்கூடாது. திக உபச்சையேன்னு தாத்து சீரியதேதி சரீரா. ஜீரணமாயிண்டே போறது பாருங்க, அதனாலதான் அதுக்கு சரீரம்னு பேர். வளர்ந்துட்டே போறதுனாலதான் அதுக்கு தேகம்னு பேர். அதனால ஒன்னொன்னுத்துக்கு சப்தம் வேறு. அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக. இப்படி மரங்கள் அத்தனையும் பட்டுப்படுத்து தசரதாய் தான் உன் நாட்டினுடைய நடப்பு. நிரானந்தா மகாராஜ ராம பிரபிரஜா அனுசுரா கௌசல்யா புத்திரஹீனேவ அயோத்தியா பிரதிபாதிமே சூதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா வாசா பரமதீனயா பாஷ்போகதையா சூதம் இதம் வச்சனம் அப்ரவீத். இந்த சூதனாகிற தேரோட்டி சொல்லுவதை கேட்டு தொடர் கொண்டை அடைத்து போய் மேற்கொண்டு குரலே வெளியில வராமல் மெதுவே அழுது அரற்றுவதற்கு தொடங்குகிறான் தசரதன். யத்யாபி மமைவாக்ஞா நிவர்த்தயது ராகவம் ந சக்ஷ்யாமி வினாராமம் முகூர்த்தம் அபி ஜீவிதம். இனி ஒரு முகூர்த்த காலம் கூட ராமனை விட்டு பிரிந்து நம்மால் வாழ முடியாது. ஹா ராம ராமானுஜ ஹாஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாதவது. ஒரு அநாதைய போலே பிள்ளை பெறாதவன் இறக்கிறா போலே நான் இறக்க போகிறேன். ஹா ராம ஹா ராமானுஜ. இடத்துல ராமானுஜங்கிற சப்தம் வந்திருக்கு. ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனை கூப்பிட்டு இருக்கார் ராமானுஜர்னு. ஆனால் ராமானுஜர் லக்ஷ்மணனுடைய அவதாரம் தான். ஆதிசேஷனாக முதல் யுகத்திலேயும்
இலக்குவனாக 2வது யுகத்திலேயும், பலராமனாக 3வது யுகத்திலேயும், பகவத் ராமானுஜராக 4வது யுகத்திலேயும் ஆதிசேஷன் பிறந்தார் என்று சொல்லுவார்கள். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா ஒரு ஆச்சரியமான பிரமாணம். அதனால 4வது யுகத்திலே ராமானுஜராகவே பிறந்தாராம். நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாதவத்து. கௌசல்ய பக்கத்துல வரா, கிட்டக்க கூப்பிடுறான் தசரதன். கௌசல்ய என்ன நீ தொட்டு பாருங்க கொஞ்சம். ஆனா ராமனை பிரிச்ச பாபிங்கிற எண்ணத்தோட என்ன தொடாதே, வேற வழி இல்லாமல் கெட்டு போயிட்டாங்கிற எண்ணத்தோட என்ன தொடு. நீ எனக்கு மனைவி தான், நீ என்ன வேணா என்னை பத்தி நினைத்துக் கொள்ளுவாய். ஆனா உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்தியாபின நிவர்த்ததே. என் கண்கள் ராமன் பின்னே சென்று விட்டன. அத்தியாபின நிவர்த்ததே, கண்ணு திரும்பி வரல, ராமன் பின்னாடி போடுத்து. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, உன்னை நான் பார்க்கல, என் கண்ணுக்கு நீ தெரியல. சாதுமா பாணினா ஸ்பிருஷ, உன் கையால என்ன தொடு, தொடு உணர்ச்சியான்னு இருக்கான்னு பாக்குறேன். என்ன கண்ணுதான் போடுத்து, தெரிஞ்சு போச்சு. ராமன் பின்னே போன கண்கள் மீளப் போவதில்லை. இது வியாக்கியானத்துல பெரியவாச்சன் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ராமம்மே அனுகதா திருஷ்டி மே திருஷ்டி, என்னுடைய கண்கள் ராமம் அனுகதா, ராமன் பின்னே சென்று விட்டன. என்னுடைய கண்கள்னு தசரதன் என்ன சொல்றானா, இத்தனை நாள் இந்த கண்கள் என்னதுன்னு நினைச்சிருந்தேன் சுமந்திரா கௌசல்யே. ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, இந்த கண்கள் என்னதே அல்ல, இது ராமனுடைய கண்கள். அதனால பின்னாடி படுத்து. இந்த கண்ணு என்னதா இருக்கும், என் பக்கம் தான் பேசும் இத்தனை நாள் தப்பா நம்பிட்டு இருந்தேன். எப்ப சமயம் வரச்ச காலை இழுத்து விட்டுடும்னு தெரிஞ்சு விட்டேன். எங்கிட்ட இல்லையே கண்கள், ராமன் பின்னாடி படுத்தே. கடல் கொண்ட வஸ்துவ தேடி பிரயோஜனம் இல்லை. கடல்ல ஒரு பொருளை போட்ட தேடிட்டா கிடைக்குமா? சமுத்திரைவ காம்பீரியன் ராமனை பத்தி சொல்லுவார்கள். காம்பீரியத்தில் ராமன் சமுத்திரத்துக்கு ஒத்தவன். அப்ப ராமனே சமுத்திரம். குணானாம் ஆகரோ மகான், குணக்கடலுள் ராமன். அந்த கடல்ல கண்ணு விழுந்துட்டு தேடி பிரயோஜனம் இல்லை. ராமம்மே அனுகதா திருஷ்டி. மேலும் கண்ணுக்கு வேலை பார்ப்பதுன்னு நினைச்சிருந்தேன் கௌசல்யே, ஆனா கண்ணு நடக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுட்டேன். ராமன் முன்னாடி நடந்தார், என் கண்ணு அனுகதா பின்னாடி புறப்பட்டு போச்சு இல்லையோ. ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்தியாபின நிவர்த்ததே. நான் எத்தனை அழுது பார்த்தும் இன்னும் திரும்பி வரவே இல்லை. வெவ்வாயேன் வெவ்வுற கேட்டு இருநிலத்த வேண்டாதே விரந்து வெண்ணிமை வாய களிரொழிந்து தேளிரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி. குலசேகரர் ஒரு 10 பாசுரங்கள் பாடினார் நேற்று சொன்னேன் சொல்லி. நான் சொன்ன உரையை கேட்டுத்தானே ராமன் வெளியில போனான், மொத்த ராஜ்யத்தையும் துறந்தான். வெண்வா கைவாய் களிரொழிந்து தேரொழிந்து மாவழிந்து வனமே மேவி. களிர் யானையை விட்டுட்டான், தேர்களை விட்டான், குதிரையை விட்டான், மொத்தத்தையும் துறந்தன்னோ தான் புறப்பட்டு போனான். வெவ்வுற கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மெய்வாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி. வெய்வாய வேல் நெடுங்கண் நேழழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. உன்னை இழிந்திட்டேன் இழிசகையேனே, உன்னை இழந்திருக்கிற நான் மிகத் தாழ்ந்தவன். வா போகு வா இன்னும் வந்துருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோடி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லைச் செத்தாய். கைமாவன் நடை அன்னவன் நடை கமலம் போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிசகையேன் இருக்கின்றேனே. உன்னுடைய முகத்தை பார்க்க முடியல, உன்னுடைய நடையழக பார்க்க முடியல, அம்மானு கூட்டுண்டி நீ வருவியே. அம்மாவின் நுகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் மார்பம். அம்மா என்னை சொல்லிக் கொண்டு ராமன் ஓடி வந்து அணைத்துக் கொள்ளுவார். ராமனுக்கு கௌசல்யை விட தசரதனிடத்துல ரொம்ப பிரீத்தி அழைக்குமா. அந்த பிரீதியோடு கூப்பிடக்கூடிய ஒரு செல்ல கேட்க மாட்டாமல் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. 300 நாள் மடுவாளி செலவாங்கி அவந்தவத்த முத்தும் செத்தாய். உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது. என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்க எந்தாய். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. உன்னை பார்க்கல, உங்க அம்மாவை பார்க்கல, உன்னுடைய அருமையை பார்க்கல, ஒண்ணும் இல்லை, ஒரு சத்தியம் நான் கொடுத்துட்டேங்கிற ஒன்றை பார்த்து நீ காட்டுக்கு போனீரமா. இதை யோசித்து பார்த்தால் 7 பிறவி எடுத்தாலும் இனி நீதான் நமக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். சுமந்திரனை வசிஷ்டரையும் கூட்டு வைத்து ஓன் அழுதான். என் அழுகு என்ன லாபம், போனவன் போனவன் தானே. அதனால கௌசல்யை கூப்பிட்டு தொட சொல்லி, கௌசல்யை என்ன தவறாக நினைத்துக் கொள்ளாதே, என்னால் வேற வழியற்று போய் இக்ஷ்வாகுலத்தின் மரியாதை கிடக்கூடாது என்பதற்காக செய்து விட்டோம். இப்போ உண்மையை சொல்றீங்களு. தன் பழங்கதையை சொல்லி, இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். தசரதர் ஒரு தடவை மான் அடிக்கிறேன் நினைச்சிருந்து ரிஷிகுமாரனை அடிக்க அவன் வயோதிக தம்பதிகள் கண்ணிழந்த தாய் தாப்பனாருக்கு கைகிரம் எழுந்தவனுக்கு உயிர் படுத்து. அப்பதான் எப்படி எங்க அப்பா அம்மா என்னை விட்டு பிரிந்து துன்பப்படுவர்களோ நினைத்தான்.
அந்த வயோதிக தாய் தந்தையர்கள் தான் சாபம் போட்டா தசரதனுக்கு, நீயும் உன் பிள்ளையை விட்டு பிரிந்து துடிப்பாய்னு. அந்த கதையெல்லாம்